ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நாங்க பாண்டிச்சேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஃபேமிலியா வந்து கிளம்பியாச்சு. நாங்க காஞ்சிபுரம் வந்து ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சுங்க. நெறையா வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. நெறைய இடம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா வந்துட்டு அங்க இங்கன்னு கடைசியில தேடி பார்த்துட்டு சரி பாண்டிச்சேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திருவண்ணாமலை இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். சரி திருவண்ணாமலை வந்து அடுத்த நாள் கூட பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரியில என்னென்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து நாங்க தேடி பார்த்து வச்சிருந்தோம். போற வழியில கொஞ்சம் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்புனோம். நாங்க போன ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. காஞ்சிபுரம்ல இருந்து பாண்டிச்சேரி போற வழி எல்லாமே வந்துட்டு ரோடெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க வீட்லருந்து கிளம்புனது என்னமோ வந்துட்டு ஒரு 6 மணி, 7 மணி அந்த டைம் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. கரெக்ட்டா 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். 7 மணிக்கு கிளம்பி வர வழியில ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே நிக்காம வந்துட்டே இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிச்சாவரம் போட்டிங் போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைரக்ட்டா போயிட்டோம். அங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12 மணி ஆயிடுச்சு. அங்க போயிட்டு டிக்கெட் எடுக்கும்போது வந்து கேட்டா, ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனி வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 12 மணிக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தோங்க. கரெக்ட்டா ஒரு 1:30க்கு வந்து கூப்பிட்டாங்க. அதுவரைக்கும் எல்லாரும் வந்து காருக்குள்ள கொஞ்ச நேரம், மரத்தடி கொஞ்ச நேரம்னு அப்படியே வந்து உலாத்திட்டு இருந்தோம். குட்டீஸ்கள் எல்லாம் வந்து வச்சு சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அது இந்த 2 பொடுசுங்க இருக்குது பாருங்க, அதுக 2 பேத்தையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. எப்படியோ வந்து இந்த பெரிய குட்டிகளா இருந்தனால, சின்ன குட்டிகள வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சு சமாளிச்சோம். எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டே, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபின்னு சொல்லி எடுத்துட்டு, அப்படியே வந்து ஏதோ ஒரு 1 1/2 மணி நேரத்த கடத்திட்டோங்க. உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்த கேப்ல வந்துட்டு எங்கள கூப்பிட்டதே வந்து தெரியல. மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னே அவசர அவசரமா வந்து ஓடிட்டுருக்கோம். 2 ஹவர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்லபடியா வந்துட்டு ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து கூப்பிட்டுட்டாங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கு. உலகத்திலேயே 2வது பெரிய ஃபாரஸ்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. சிதம்பரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தாங்க. நாங்க வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போதே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணோம். இங்க போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் போல பீச் அந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க வந்தோம். போட்டிங்க்கு சார்ஜ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வந்து வாங்குற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து நான் இதில எதுவுமே வந்து சொல்லல. 1 ஹவர் வந்து கூட்டிட்டு போவாங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 ஏக்கர் இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடல ஒட்டியே இருக்குங்க. சொல்லுங்க. நாகப்பழம் சதுப்பு காடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இந்த மரத்தினுடைய பேர் வந்து தமிழில் சுரப்புனைன்னு சொல்லுவாங்க. பயாலஜி நேம் வந்து ரைசோபராங்க. இது வந்து ரெஸ்பிரேட் உண்டு. உப்பு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியாக எடுத்துக்கலாம். இந்த விழுதை நம்மளோ போட்டோ கையெடுத்துங்க சார், கையெடுத்துங்க, கையெடுத்து. இந்த விழுதை நம்மளோ போட்டோ எது டச் பண்ணாலும் 6 மாதத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வளராது. 6 மாதத்துக்கு பிறகு 2 கிலோ 3 கிலோ தான் வளரும். அந்தளவுக்கு சென்சிட்டிவான இந்த ஓரத்தில் மட்டும் இந்த செடி இருக்கும். உள்ளெல்லாம் இந்த கண்டல் பிள்ளை நிறைய வகை. அது அந்த கண்டல் மரத்துடைய பேர் வந்து அபிசீனியான்னு சொல்லுவாங்க. எல்லா மரமோட லீஃப் மூலியமா கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் தரும். அது வேர் மூலியமாக செய்யும். கீழே வேர் மேலே வரும். டொமாட்டோ போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செடிக்கு பேர், அந்த வேருக்கு பேர். அந்த பிள்ளைங்கிறது வந்து நடராஜரோட தலைவச்சவன் சொல்லுவாங்க. நடராஜரோட தலைவிச்சவன் சொல்லுவாங்க. பிள்ளை நடராஜன் பிள்ளை, அது சிலம்பத்துடைய பேர் பிள்ளைங்க. அதனுடைய பால் நம்ம மேலேயே கண்ணிலேயே பட்டால் வெந்து போகக்கூடிய கண்ணோட ஆசிட் அதனுடைய பால் பண்ணினாக்கா பக்கத்துலேயே இந்த உதிரி செடிகள் அதனுடைய சாரை விட்டோம்னா ஓரளவுக்கு அதை க்யூர் பண்ண முடியும். இது 3000 ஏக்கர் பரப்பளவு. ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட். இதுக்குள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குகைக்குள்ள போற மாதிரி சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஒரு மாரி பயந்த மாதிரியே தான் வந்து போயிட்டுருந்தோம். மேல கீது பட்டுருமோ? போட் வந்து அப்படியே வந்து நின்றுமோ? போறக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து தலைய குமிஞ்சுட்டே வந்து போனோம். சைட்ல நம்மளோட கை அதெல்லாம் வந்து எதுவும் பட வேணாம். போட்ல வந்து பட்டுச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா வந்து வளராதாமாங்க. அந்த மாதிரி வந்து அவரு சொன்னாரு. அதனால வந்து கை எல்லாமே வந்து எதுவும் படாம தள்ளி வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3000 ஏக்கராமாங்க. இதோட பரப்பளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3000 ஏக்கர் இருக்கு.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. இங்கே வந்துட்டு எப்பயுமே தண்ணி வந்து வத்தாதாமாங்க, ஈரப்பதத்தோடவா தான் இருக்கும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட தமிழ் பேர் வந்து பார்த்திங்கன்னா அலையாத்தி காடுகள். எதுக்காக அந்த மாதிரி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. கடலுக்கு பக்கத்துலேயே இந்த காடுகள் அமைஞ்சிருக்கிறதுனால ஆர்ப்பரித்து வர்ற அலைகளை வந்து ஆத்துறதுனாலையும் இதுக்கு வந்து அலையாத்தி காடுகள்ங்கிற பேர் வந்துச்சாமாங்க. 2004 சுனாமி வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பொருள் சேதம், உயிர் சேதம்லாம் வந்து ஆச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரத்தை சுற்றியும் வந்துட்டு இந்த பிச்சாவரம் பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு எந்த உயிர் சேதமோ பொருள் சேதமோ வந்து இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட் தாங்க. இதுக்குள்ளே இருக்கிற இந்த செடி கொடிகள் எல்லாமே தான் வந்துட்டு அந்த அலையோட வீரியத்தை வந்து கட்டுப்படுத்தி பெருசாக வந்து எந்த பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாமல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து கேட்குறக்கே அவ்வளோ ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சுங்க. நான் உள்ளே வந்து போய் அந்த போட்டிங்லாம் வந்து போயிட்டு வர்ற வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ்களுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க. 1 ஹவர் வந்துட்டு எப்படி போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதே தெரியல. அந்தளவுக்கு வந்து டக்குன்னு டைம் போயிடுச்சு. இந்த மாதிரியே வந்துட்டு உள்ளே எவ்வளோ தூரம் போய் வந்தோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆப்போசிட்லலாம் வந்து போட் வந்துச்சுன்னா ஒதுங்குறதுக்கெலாம் வந்து இடம் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் எந்த போட்டும் வரல. நாங்களாம் யோசிச்சிட்டே போனோம், ஆப்போசிட்டில் போட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நடித்த இதய கனி படம், அதுக்கப்புறம் வந்து துப்பாரிவாளன் இதெல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக தசாவதாரத்தோட இன்ட்ரோ சீன்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக சூரியன் மூவியோட கிளைமேக்ஸ் சீன் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் போக முடியாது, கம்மியாக இருந்தாலும் போக முடியாதாமாங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் போக முடியும். ஒரு 4 அடி ஹைட்டில் தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேறு தான் இருக்குமாமாங்க. இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிற பிளேஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்க. நாங்களே வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கே தெரிஞ்சுது. இந்த போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஈவினிங் போல் பீச்சுக்கு போனோங்க. பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து அடுத்து பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.